சக்தி பொண்ணு 2 பேருமே சேர்ந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அப்படியே பொண்ணு எழுந்துக்கிறாங்க. எழுந்து ஒரு மாதிரி கத்துறாங்க. "என்னாச்சு பொண்ணு, என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு. "இல்லை, எனக்கு ஒரு கனவு வந்தது" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன கனவு?" "ஏதோ குழந்தை பிறக்கிற மாதிரி." "இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ, குழந்தை பிறக்கணும்னு உஷா அண்ணிக்கும் அண்ணனுக்காக தான் நம்ம வேண்டியிருக்கோம், நமக்கு இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. "இல்லை சக்தி, அது இல்லை, கனவுல." "சரி சரி சரி சரி, விடு விடு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. பொன்னி போகிறாங்க. பக்கெட்டு ஃபுல்லாக துணி எடுத்துகிட்டு போகிறாங்க. போயிட்டு சரி காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடிக்கிட்ட போகிறாங்க. அப்போ கரெக்டாக உஷா வராங்க. தலையில் அப்படியே குச்செல்லாம் சொருகிட்டு கராத்தே மாஸ்டர் மாதிரி அழகாக வராங்க. அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க. ஃபோன் எடுத்துகிட்டு வந்து வீடியோ எடுக்கிறாங்க. "நல்லா தெரிஞ்சுக்கங்க, எனக்கு நல்லா கராத்தே தெரியும். நான் என்ன சொல்லி கொடுக்குறனோ அதை அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், சூப்பராக இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்லிகிட்ருக்காங்க. எல்லாமே சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது பயங்கரமாக சிரிச்சிட்டே இருக்காங்க பொன்னி. "ஏய், என்ன என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு நீ சிரிச்சிட்டே இருக்க? நான் கராத்தே சொல்லி கொடுத்தா நீ ஏன் சிரிச்சிட்ருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறாங்க. "இங்கே பாரு, நீ சிரிக்கிறது எனக்கு பயங்கரமாக கோவம் வருது. போ, இங்கேருந்து போ" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லை இல்லை, நான் துணி காய போட்டு போகிறேன்" அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. "நான் தான் சொல்கிறேன்ல, நான் துணி காய போட்டுக்கிறேன், நீ போ" அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறாங்க. சரி" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி அங்கேருந்து வராங்க. வரும்போது எல்லாருமே ஹாலில் இருக்காங்க. ஜெயா, சந்திரசேகர், பவானி எல்லாருமே இருக்காங்க. அப்போ பவானி கேட்குறாங்க, "என்னாச்சு பொன்னி, துணி காய போட போனேன், என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லை, நான் துணி காய போட தான் போனேன். அங்கே உஷாக்கா வந்து நானே காய போடுறேன்னு சொல்லிட்டாங்க." "அது என்ன பழக்கம் அது? உஷாவை காய போட சொல்கிறது? நீங்கள் தானே துணி எடுத்துகிட்டு போனீங்க. யார் துணி எடுத்துகிட்டு போனாங்களோ அவங்க தான் காய போடணும். இது என்ன இது?" அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா பயங்கர கோவமாக திட்டுறாங்க. அதுக்கு சந்திரசேகர் சொல்கிறாரு, "உஷாலாம் வேலை செய்கிறதே இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன வேலை செய்கிறதே இல்லை?" அப்படின்னு ஜெயா சொல்கிறாங்க. "ஆமாம்மா, உண்மை தானே, அப்பா சொல்கிறது உண்மை தான். யார் இப்போ வேலை செய்கிறா? பொன்னி வந்து வேலை செய்கிறதுக்கு ஒரு பால் மாறுற பொண்ணுலாம் கிடையாது. என்ன வேலை கொடுத்தாலும் அப்படியே செய்வா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது ஜெயாவுக்கு. "என்ன, உஷாவை பார்த்தா வேலை செய்யலன்னு தோன்ற சொல்கிறீங்களா நீங்கள்? அவள் நிறைய வேலை செஞ்சு நான் பார்த்துருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சொல்லிட்டு இருக்காங்க. போயிட்டு நீயே காய போட்டு வா போ" அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயா பயங்கரமாக கோவம் வருது. "ஆமா பொன்னி, ஏன்னா அவங்க வந்து காய போடுறாங்களா இல்லை வீடியோ எடுக்கிறாங்களான்னு தெரியாது. துணி காயாமல் போயிடும், நீ போய் போட்டு வா போ" அப்படின்னு சொல்லிட்டு பவானி சொல்கிறாங்க. "சரி, நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பொன்னி காய போடுறதுக்கு போகிறாங்க. "ஏய், உன்னை யார் வர சொன்னா? உன்னை வர வேணாம் தானே சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு உஷா பயங்கரமாக கோவப்படுறாங்க. "இல்லை இல்லை, 5 நிமிஷத்தில் நான் துணி காய போட்டு போயிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்லிட்டு இருக்காங்க. "இங்கே பாரு, கராத்தை சொல்லித்தரும் போது ஏதாவது நீ பண்ணிட்டு இருந்தா அந்த கராத்தாலேயே உன்னை அடிப்பேன், புரியுதா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறாங்க. "இல்லை இல்லை இல்லை, ஒரு 5 நிமிஷத்தில் நான் போயிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி துணியெல்லாம் காய போட்டுட்ருக்காங்க. உஷா போயிட்டு மறுபடியும் கராத்தை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. கராத்தே சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போதே அப்படியே மயக்கமாக வருது. உஷா மயக்கமாக அப்படியே கீழே விழற மாதிரி போகிறாங்க. ஓடி போய் பொன்னி பிடிக்கிறாங்க. "என்னாச்சுக்கா, என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. "எல்லாரும் ஓடி வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட்றாங்க. எல்லாருமே வராங்க. வந்தவுடனே "என்னாச்சு உஷா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லை, உன்னை யார் அவளை துணி காய போட சொன்னா? பாரு, மயக்கடிச்சு விழுந்திருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா பயங்கரமாக திட்டுறாங்க. "இல்லை இல்லை, அவங்க காய போடலை, நான் தான் மறுபடியும் வந்து காய போட்டேன்" அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. "வாயை மூடு" அப்படின்னு சொல்கிறாங்க. பயங்கரமாக கோவப்படுறாங்க. "எழுந்துரு உஷா, எழுந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எழுப்புறாங்க. பவானி, சந்திரசேகர் எல்லாருமே எழுப்புறாங்க. சக்தி எல்லாருமே கத்துறாங்க. ஆனால் உஷா எழுந்துக்கவே. "சரி வாங்க, தூக்கிட்டு வாங்கன்னு" சொல்லிட்டு ஹாலில் கொண்டு வந்து போடுறாங்க. "போய் ஒரு விசிறி எடுத்துகிட்டு வா பொன்னின்னு" சொல்கிறாங்க. விசிறி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே கீரை விற்கிறவங்க வராங்க. அவங்கள கூப்பிட்டு பார்க்குறாங்க. மாசமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே வீட்டில் இருக்க எல்லாருமே